வெல்கம் ஆல்ஃபா. கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். உபாகமம் 12ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலிருந்து வாசிப்போம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானவை செய்வதனால் நீயும் உனக்கு பின்வரும் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படிக்கு நான் உனக்கு கற்பிக்கிற எல்லா வார்த்தைகளையும் கவனித்து கேள். இதில் கவனமாக கேட்கணும் அப்படின்னு போட்டிருக்கு. இது எல்லாமே தேவனுடைய வார்த்தைகள், அவருடைய கற்பனைகள், அவருடைய எல்லாமே அதை சுற்றி தான் வரும். இப்போ இது செய்யும்போது நம்ம சந்ததி மாத்திரமல்ல, நமக்கு பின்வரும் சந்ததியும் ஆசீர்வதிக்கப்படும். இதுதான் கர்த்தர் வாக்கு கொடுக்குறாரு. அப்புறம் நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தின் ஜாதிகளை உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்பாக சங்கரிக்கும் போதும் அவர்கள் தேசத்தை சுதந்திரித்து அதில் குடியிருக்கும் போதும் அவர்கள் உனக்கு முன்பாக அழிக்கப்பட்ட பின்பு அவர்களை பின்பற்றி கொள்ள நீயும் அதன் மாதிரியே செய்யாதபடி ஜாக்கிரதையாயிரு. அந்த ஜாதிகள் செய்த மாதிரி அவங்க செய்த மாதிரி அந்த வழிகள்லாம் கர்த்தருக்கு பிடிக்காது. அந்த வழிகளின்படி நீ செய்யாதபடிக்கு ஜாக்கிரதையாயிரு என்று சொல்லியிருக்காரு. இந்த ஜாதிகள் தங்கள் தேவர்களை சேவித்தபடி சேவிப்பேன் என்று சொல்லி தேவர்களை குறித்து கேட்டு விசாரியாதபடி எச்சரிக்கையாயிரு. இப்போ வேறு தேவர்களை அவர்களை சேவித்தார்கள், அது மாதிரி நீயும் சேவித்து கேட்டு வேறு என்ன யார் தேவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் வெறும் திட்டத்தடிமாக போட்டிருக்குது. ஏன் கர்த்தர் அது மாதிரி அவர்களை விட்டாருன்னு, அவரை ஸ்தோத்திரியாமலும் அவரை மகிமைப்படுத்தாமலும் இருந்தபடியினால் கர்த்தர் அவர்களுக்கு வேறு தேவர்களை சேவிக்க அனுமதித்தாருன்னு. இன்றைக்கி நம்மளும் ஸ்தோத்திரியாமலும் அவரை மகிமைப்படுத்தாமலும் இருந்தால் நம்மளுக்கும் இந்த பிரச்சனைகள் தான் வரும். ஆகவே தேவ ஜனமே ஜாக்கிரதையாக இருந்து கர்த்தரை துதிக்கவும் அவரை ஸ்தோத்திரிக்கவும் அவரை மகிமைப்படுத்தவும் கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள்.